தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தலைமையிலான கூட்டணியில் தேர்தலை சந்திக்கிறது. பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரியிலும், இயக்குநர் தங்கர் பச்சான் கடலூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். வேட்பாளர்கள் அறிவிப்பு, வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து தற்போது பாமகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். அதில் 40 வாக்குறுதிகளை பாமக அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தப்படும். தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வலியுறுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க வலியுறுத்தப்படும். அனைத்து சாதியினருக்கும் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தப்படும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குதல், வரி வருவாய் மானியத்தில் தமிழகத்திற்கு கிடைக்கும் பங்கை அதிகரிக்க செய்ய வேண்டும். இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உரிமை தொகை வழங்க ஏற்பாடு செய்ய வலியுறுத்தப்படும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக கல்வி மற்றும் இதர செலவுகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக அளிக்க வழிவகை செய்யப்படும். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் பேச்சை கேட்கலைனா ரத்தங்கக்கி சாவிங்க என மதுரையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசிய பேச்சால் தொண்டர்கள் பீதியடைந்துள்ளனர். கூட்டத்தில் செல்லூர் ராஜு பேசும்போது, நான் பேச துவங்குகிறேன், இடையில் யாரும் பேசக்கூடாது, நடுவில் எழுந்து போகக்கூடாது, போனா ரத்தம் கக்கி சாவிங்க, 5 நிமிடம் டைம் தருகிறேன், அப்போது எழுந்து போகலாம், நான் ஒரு மந்திரம் போட்டு விட்டு தான் கூட்டத்திற்கு வந்தேன். இவ்வாறு அவர் பேசினார். செல்லூர் ராஜு ரத்தம் கக்கி சாவிங்க என சொல்லிவிட்டு மேடையில் சிரித்தார். இதையடுத்து கூட்டத்தில் இருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு சில நிமிடங்கள் வாய்விட்டு சிரித்தனர். திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக கட்சிக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு வைகோ மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார். மதிமுகவின் பொது சின்னமாக பம்பரம் சின்னம் அறியப்படுகிறது. இதனால் தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என மதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பதில் கூறிய தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடும் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் சின்னத்தை ஒதுக்க முடியாது என கூறியது. இதனால் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என மதிமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக திறந்த வெளியில் நின்றபடியே தேனி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வருகை தந்தார். அவருடன் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, மூர்த்தி, கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக வருகை தந்தனர். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் முன்பாக பேரணியாக வந்த திமுகவினர் நிறுத்தப்பட்டு திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அமைச்சர்கள் வந்த 2 வாகனம் மட்டும் அனுமதிக்கப்பட்டன. தேனி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் வேட்புமனு தங்களுடன் புகைப்படம் எடுக்க செய்தியாளர்கள் கேட்கவே தனது வேட்புமனு குறித்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு நினைவு வந்தது. தன்னுடைய காரில் வேட்புமனு தாக்கல் வைத்திருந்த நிலையில் தங்க தமிழ்ச்செல்வன் மாற்று காரில் ஏறி வந்ததால் அவர் வந்த வாகனம் மட்டும் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது. 2 கார்களை மட்டும் போலீசார் அனுமதித்த நிலையில் தங்க தமிழ்ச்செல்வனின் காரை அனுமதிக்கவில்லை. பின்னர் உடனடியாக தனது உதவியாளரிடம் காரில் உள்ள வேட்புமனுவை எடுத்து வர கூறினார். அமைச்சருடன் தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனுக்காக காத்திருந்த நிலையில் தனது உதவியாளர்கள் இருசக்கர வாகனத்தில் வேட்புமனுவை எடுத்து வந்தனர். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அவரது ஆதரவாளரான புகழேந்தி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி படுதோல்வி அடைப்பதை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மனுவை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட எந்தவித தடையும் இல்லை. அதிமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரியும் மற்றும் காவலில் வைத்து விசாரிக்கும் உத்தரவுக்கு எதிராகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கெஜ்ரிவாலின் கைது மற்றும் ரிமாண்ட் உத்தரவு ஆகிய இரண்டும் சட்டவிரோதமானது என்றும் அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் அவரது வழக்கறிஞர் குழு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கைது மற்றும் காவலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இடைக்கால நிவாரணம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சிறிது நேரம் அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே டெல்லி அமைச்சர்கள் சௌரப் பரத்வாஜ், அதிஷி ஆகியோர் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்க இயக்குநரகம் கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் இணைந்து டெல்லி சட்டசபையில் போராட்டத்தில் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.